அந்த கேம்ல பிரேமலதா வந்து என்ன மாதிரியான டீல் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து பெரிய கேள்வி. இன்னொன்னு, இந்த ராஜ்யசபா சீட் அன்புமணிக்கு போகலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இப்ப அன்புமணிக்கு போகல. அன்புமணிக்கு போகல அப்படின்னா ஒண்ணு அவர் கூட்டணியில இல்லைன்னு எடுத்துக்கிறதா, அல்லது கூட்டணியில இருக்கேன் இந்த ராஜ்யசபா சீட்டு வேணாம். அப்ப ராஜ்யசபா சீட்டு வேணான்னு சொல்லிட்டாருன்னா அன்புமணி என்ன செய்ய போறார்? 2016ல எப்படி வந்து சட்டப்பேரவை தேர்தலில் போட்டிட்டாரோ அதே போல வேற ஒரு கூட்டணியோட சட்டப்பேரவை தேர்தலுக்கு வரப்போறாரா? அப்படி சட்டப்பேரவை தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுறாரு அப்படின்னா அவருடைய டீலிங் என்னவா இருக்க போகுது? அந்த இடத்துல பிரேமலதாவுடைய ஹோல்டு என்னவா இருக்க போகுதுன்னு அது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. இந்த குழப்பங்களை எல்லாம் பார்த்துத்தான் ஸ்டாலின் சொல்றாரு 200 வெல்வோம், வரலாறு படைப்போம் அப்படின்ற அந்த முழக்கத்தை வந்து அதுல இருந்து தான் எடுக்கிறாரே தவிர கூட்டணியில குழப்பமே இல்லையே. அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன குழப்பம் இருக்கு? அதிமுக பாஜக கூட்டணி சொல்லும் போது அமைதியாக இருந்தார் எடப்பாடின்னு முதலமைச்சரே சொல்றாருல்ல. ஆமா, அந்த கூட்டணியில எந்த குழப்பம்? எடப்பாடி மட்டும்தான் அமைதியா இருக்கிறாரு. எடப்பாடி மட்டும்தான் அமைதியாக இருக்கிறார். ராமதாஸ் ஒரு பக்கம் கத்தி கொண்டிருக்கிறார், அன்புமணி ஒரு பக்கம் கத்தி கொண்டிருக்கிறார், பிரேமலதா ஒரு பக்கம் கத்தி கொண்டிருக்கிறார். ஜி.கே. வாசன் சீன்ல இருக்காரா இல்லையானே தெரியல. ஆனா அவர் தான் டெல்லியில போய் டிஷர்ட்டையும் பேண்டையும் போட்டு எல்லா பக்கமும் டீல் பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து இதுல பலரும் மறந்து போன பன்னீர்செல்வம் தரப்பு வேற இருக்கிறது. அவரு பாவம் அழுகலை, அவர் கண்ணீர் விட்டு அழுகலையே தவிர அவ்வளவு வார்த்தைகளையும் பேசிவிட்டார். ரொம்ப சைலண்டா இருக்கிறது டிடிவி தினகரன் தரப்பு. இப்ப இவ்வளவு தரப்பு அந்த பக்கம் இருக்கே, இதுல யாரு கூட கூட்டணியில் இருக்கிறாங்க? தினகரன் தரப்பு, சரி, அப்படியே தரப்பு எல்லாம் பாஜகவோட தானே கூட்டணி இருக்காங்க அப்படின்னு பாஜகவும் சொல்லலையே. அன்னைக்கு என்டிஏ அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க? அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நாங்க சேர்ந்து போட்டிடுவோம்னு அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணாரு. நாங்க ஆட்சியிலும் பங்கு அப்படின்ற முழக்கத்தை வந்து சொல்லிட்டாரு. நாங்க என்டிஏல தான் இருக்கோம். டிடிவி என்டிஏல இருக்காரு, பன்னீர்செல்வம் என்டிஏல இருக்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் என்டிஏல இருக்கிறாரு, ராமதாஸ் அதிமுகவோட இருக்கிறாரு, அதிமுக என்டிஏவோட இருக்குது, பாஜக அதிமுகவோட இருக்குது. இப்ப இது எல்லாமே ஒரே என்டிட்டியா? இவங்க எல்லாமே ஒன்னாதான் இருக்காங்களா அல்லது தனித்தனியா இருக்காங்களா? இது எப்படி இருக்கு அப்படின்னா, நீ அவனுக்கு சீட்டு கொடு, நான் இவனுக்கு சீட்டு கொடுத்துக்கிறேன் அப்படின்ற டீலிங்ல வரப்போதா? அப்ப இதுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குல்ல, இதுன்னு தெளிவு வரல. எடப்பாடி தரப்பை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் சொல்றது என்ன? பன்னீர்செல்வத்துக்கு உள்ள என்ட்ரி கிடையாது, டிடிவிக்கு என்ட்ரி கிடையாது, சசிகலாவுக்கு என்ட்ரி கிடையாது. டிடிவி கட்சி வச்சிருக்கிறாருன்னா அப்ப கூட்டணியில சேர்த்துக்க போறீங்களா? பதில் இல்ல. பன்னீர்செல்வத்தை கூட்டணியில வச்சுக்கிறது உங்களுக்கு ஓகேவா? பதில் இல்ல. தேமுதிக பதில் இல்ல. அப்ப எதுவுமே பதில் இல்லாத சூழ்நிலையில இந்த குழப்பங்களைத்தான் ஸ்டாலின் வந்து தங்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் சொல்ல வர்றாரு. இதுலயே வந்து வாக்குகள் வந்து பல முனைகளாக சிதறுகிறது. இது போக சீமான் வந்து இந்த தடவை டிமினிஷ் ஆகிறாரு, அந்த பக்கம் தாவேகா தலைவர் விஜய் வர்றாரு. அப்ப இந்த ஒட்டுமொத்த குரூப் வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறார்கள்.